கன்னி ராசி அன்பர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த அறிவு கூர்மை மிக்கவர்கள் தான் நீங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு கணக்கு புத்தகம் போன்றது. ஆனால் அதில் லாபத்தை விட இழப்புகளின் பக்கங்களே அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இதை நீங்கள் செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை விட தீமைகள் தாங்க அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். அப்படித்தான் இந்த கன்னி ராசி இதுவரைக்கும் வாழ்க்கையில இவ்வளவோ அவமானங்களை நீங்க அடைந்திருப்பீங்க. கன்னியின் கண்ணீர் கணக்கிலடங்கா காயங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். உங்களுடைய உடைந்த மனமும் உங்களுடைய உடைத்தவர்களும் யார் என்பதை முதலாவதாக பார்க்கலாம். கன்னி ராசிக்கு எதிலையுமே ஒரு நேர்த்தி வேண்டும் என்பதில் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு கவனமானது இருக்கும். எதை செய்தாலும் அதனை நேர்மையாக செய்து முடிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கினாலுமோ முடித்தாலுமோ அதில் நமக்கு எவ்வளவுதான் நேரங்கள் ஆனாலும் அதை திருப்தியாக முடித்தால்தான் நம்முடைய மனமானது சந்தோஷப்படும் என்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் உங்களுடைய மனதை உடைத்தவங்க எந்த நேரத்திலும் இல்லாமல் எந்த நேர்த்தியும் இல்லாத நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பியவர்களாகத்தாங்க இருப்பாங்க. அதுவும் உங்கள் கூடவே இருந்து கொண்டு அவர்கள் தவறு செய்துவிட்டு உங்களுடைய பெயரை கூறக்கூடிய சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அவர்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எப்பொழுதுமே தடைகளாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு அதிகமாக காயங்களை தேடி கொடுத்ததும் அவர்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செஞ்சிருப்பாங்க. அவங்க எப்பொழுதுமே உங்க கூட இருப்பவர்கள் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவர்களுக்குள்ள இல்லாமல் இருப்பதால் அதனால அவங்க செய்யக்கூடிய தவறுகள் அனைத்திற்கும் நீங்க பொறுப்பேற்று உங்கள் மீது இருக்கக்கூடிய பேரும் மதிப்பும் மரியாதையும் நீங்க இதுவரைக்கும் இழந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் பாதிக்கப்படும் போது கூட்டாளிகளாலும் அல்லது நெருங்கிய நண்பர்களாகவும் நீங்க பலமுறை ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. பல முறையில் அவமானமும் படுத்தப்பட்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களால மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமா தேடி வரவும் ஆரம்பித்திருக்கும். நீங்க கொடுத்த 100% அன்பிற்கு 10% கூட திரும்ப கிடைக்காத போது உங்களுடைய மனம் சுக்குநூறாக உடைந்து போயிருக்கும். அதுவும் உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தான் அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குறிப்பா உன்னால் என்ன செய்ய முடியும் என்ற உங்களை மட்டம் தட்டியவர்களின் சொற்கள் இன்றும் உங்களுடைய காதுகளில் ரணங்களாக ஒலித்து கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் தெரியாத சில விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அமைதி என்ற ஒரு வேதனை உங்களுடைய வாழ்க்கையில தனிமையின் ஒரு அனுபவமாக மாறியிருக்கும். நீங்க அமைதியாக இருப்பது புத்திசாலித்தனத்தினால் மட்டும் கிடையாது. பேசி என்ன பயன் என்ற ஒரு விரக்தியால நீங்க வாழ்க்கையில வெறுத்திருப்பீங்க. வாழ்க்கையில சில மனிதர்களை நீங்கள் வெறுத்ததால் யாரிடமும் பேசக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திற்கு நீங்க மாறியிருப்பீங்க. அதனால ஒரு கட்டத்தில் உங்களுடைய வழிகளை சொல்ல யாரிடமும் வார்த்தைகள் கிடையாது. கூட்டத்திற்குள் இருக்கும்போது ஒரு விதமான அனாதை உணர்வானது உங்களை வாட்டி எடுத்திருக்கும். ஆனால் உங்களுக்கு கூட உங்கள் உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள்னு அனைவருமே இருப்பாங்க. இருந்தும் நம்ம மீது யாருக்குமே எந்த விதமான அக்கறையும் கவலைகளும் கிடையாது என்கிற மாதிரியான சில மனவேதனைகள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனாலே நீங்கள் எதையுமே யாரிடமும் வெளியில் கூறாமல் உள்ளுக்குள்ள மட்டுமே வைத்து தனியாக அழுத நாட்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கவும் செய்யும். இந்த கன்னி ராசிக்காரங்க அனுபவித்த தனிமை என்பது யாரும் இல்லாதது கிடையாதுங்க. எல்லாருமே இருந்து நமக்காக யாருமே பேச மாடிக்காங்க, நம்மளுடைய உணர்ச்சிகளை யாருமே புரிந்து கொள்ள மாடிக்காங்க என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில சில உணர்ச்சிகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனா அந்த பொறுமை தாங்க இன்று வரைக்கும் உங்களை ஒரு இரும்பு மனிதராகவே மாற்றியிருக்கும். ஆனா நீங்க எதையுமே வெளியில் கூறி சண்டை போட மாட்டீங்க. எல்லாத்தையும் நீங்க அமைதியா மனதிற்குள்ள மட்டுமே கண்ணீரை விட்டு அழுதுட்டு போய்கொண்டே தாங்க இருப்பீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களை நல்ல தைரியமான ஒரு மனிதராக மாற்றியும் கொடுக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தியாகத்தையும் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் இதுவரைக்கும் நீங்க வைத்து கொண்டே தான் இருந்திருப்பீங்க. மற்றவங்களுக்காக நீங்க செய்த தியாகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒரு சுமையாகவே மாறி இருக்கும். மற்றவங்களுக்கு கேட்டது எல்லாம் நீங்க உடனே தூக்கி வாரி கொடுத்திருப்பீங்க. ஆனால் திருப்பி எதையுமே நீங்க போய் கேட்கக்கூடிய மனநிலையில் இல்லாமல் இருப்பதால் அது அனைத்தையுமே உங்களுக்கு திரும்ப வராமல் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய கனவுகளை பலி கொடுத்து மற்றவர்களிடம் கனவுகளை நீங்க நனவாக்கி கொள்வீங்க. வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நனவாக மாறவும் ஆரம்பிக்கும். வெளியில் சொல்ல முடியாத ரகசிய கதைகள் உங்களுடைய வாழ்க்கையில பலருக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். குறிப்பா பண விவகாரங்களிலும் உறவுகளிலும் நீங்க வாங்கிய அடிகள்
எல்லாருக்கும் கொடுத்து நீங்கள் ஏன் இழந்தீர்கள் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளையும் கேட்டுக்கொண்டே தாங்க இருக்கும். பண விஷயங்களிலும் சரி, எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை, போதுமான அளவுக்கு பணத்தை கூட, உதவிகளை கூட மற்றவங்களுக்கு தேடி கொடுத்துருப்பீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காமலே போயிருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய நல்ல மனதையே உலகம் பலவீனமாக கருதியது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் தெரியாத சில விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இது எல்லாமே புரிந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இது எல்லாமே நடந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் கூறிய அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக நான் கூறுகிறேன். அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு பணமும் சந்தோஷமும் தேடி வரக்கூடிய ஒரு காலங்களாக உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய கிரகங்களின் சஞ்சாரங்கள் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக மாறப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டுமோ அது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுத்துவிடும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றி என்பது நிச்சயமா கிடைத்துவிடும். குறிப்பா புதன் மற்றும் குரு பகவானின் அனுகூலத்தால் முடங்கி கிடைந்த பணமானது தானாகவே உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. பழைய கடன்கள் எல்லாமே உங்களுக்குள்ள தீர ஆரம்பித்துவிடும். புதிய சேமிப்புகள் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாமே உங்களுக்குள்ள இருந்த எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே பதிலானது உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். புதிய சேமிப்புகளை நீங்க உருவாக்குவீங்க. உங்களுக்கு எது வேண்டுமோ அதையும் நீங்க வாங்கவோ தொடங்குவீங்க. இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த மன உளைச்சலுக்கு மருந்தாக குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியோ அல்லது மகிழ்ச்சியான செய்திகளோ உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். ஆனால் இது நடக்கணும் அப்படின்னா நீங்களும் ஒரு பரிகாரத்தை பண்ணணும். ஒரு பரிகாரத்தை பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நிம்மதிகளானது ஏற்படும். இந்த பரிகாரத்தை பண்ணுவது மூலம் இரண்டாவது வாய்ப்பும் உங்களுக்கு தேடி வரும். வெற்றியை நோக்கிய ஒரு பயணமாக உங்களுடைய வாழ்க்கையானது மாறும். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுடைய வாழ்க்கை ஒரு ரீஎன்ட்ரியை இனிமே கொடுக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க இழந்த கௌரவம், சொத்து, செல்வாக்கு அனைத்தும் வட்டியும் முதலுமாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஆனா அதற்கு நீங்க இந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும். முதலுமாக உங்களுக்கு திரும்ப நிச்சயமாக கிடைக்கும். நீங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய செல்போன் வழியாகவோ அல்லது ஒரு மனிதர் வழியாகவோ உங்களை தேடி வரவோ ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் கன்னி ராசி அன்பர்களாகிய நீங்கள் எப்படியாவது செய்து விடுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க காசு பணமோ எதுவும் செலவழிக்க தேவையில்லை. உங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு வெள்ளை பேப்பர், வெள்ளை காகிதம் மட்டும் இருந்தாலே போதும். அது சுத்தமானதாக இருக்கும்படி நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ ஏதாவது ஒன்று உங்க வீட்டில் இருப்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறட்டும், உடல் நலம் எனக்கு பாதுகாக்கப்படட்டும் அப்படின்னு இதனை மட்டும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இதனை ஒரு 18 முறைகள் நீங்கள் எழுத வேண்டும். இதை எங்கு வைத்து எழுத வேண்டும் என்றால் இதனை புதன்கிழமை விடியற் காலையில் எழுந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறைக்கு முன்பு அமர்ந்து நீங்கள் இதனை 18 முறைகள் இப்படி நீங்கள் எழுத வேண்டும். இப்படி நீங்கள் எழுதி புதன்கிழமை காலையிலோ மாலையிலோ புதன்கிழமை விநாயகர் கோவிலில் வைத்து மனதார நீங்கள் வேண்ட வேண்டும். நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ அதனை அப்படியே வேண்டிக் கொள்ளுங்கள். அதற்கப்புறமா வேலை மற்றும் ஆரோக்கிய முன்னேற்றத்திற்கு இது நல்லதாக உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். அதனால முடிந்த அளவுக்கு இதனை மட்டும் நீங்க 18 முறைகள் எழுதி இதனை ஒரு மடிப்பு போல மடித்து உங்களுடைய வீட்டு பூஜையில வைத்து பூஜைகள் எல்லாம் செய்து விடுங்கள். அடுத்து காலையிலோ மாலையிலோ நீங்க புதன்கிழமை நாட்கள்ல கோவிலுக்கு செல்ல வேண்டும். விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு செயலையும் இந்த ஒரு கொண்டு போன இந்த ஒரு பேப்பர் இருக்குல்லவா, இந்த ஒரு பேப்பரையும் விநாயகர் கோவிலில் வைத்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். விநாயகர் பாதங்களுக்கு அடியில் வைத்து நீங்கள் கும்பிட வேண்டும். இதனை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் விநாயகர் கோவிலில் வைத்து. இது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் நினைக்காத சில விஷயங்களை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. எனவே இதனை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இதனை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக மாறிவிடும். உங்களை மதிக்கக்கூடிய
மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவும் ஆரம்பிப்பாங்க. யார் உங்களை உதாசீனப்படுத்தி பேசினார்களோ அவர்கள் உங்களுடைய வெற்றியை பார்த்து வியந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். உங்களை நீங்களாகவே புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுடைய அறிவுக்கு மதிப்பளிக்கக்கூடிய புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து விடுவாங்க. இனி நீங்க தேடி போக வேண்டியது கிடையாதுங்க. தகுதியானவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டுமோ அது எல்லாமே நிச்சயமா கிடைத்துவிடும். வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை ஒரு சிறந்த வைரமாக செதுக்கியிருக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதி என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும். இனிமே உங்களுடைய கண்கள் மற்றவங்களுக்காக கலங்காது. உங்களுடைய உழைப்பிற்கும் பொறுமைக்கும் பிரபஞ்சம் கைமாறு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலமானது இருக்கும். இது உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய காலங்கள். இனிமே உங்களுடைய வெற்றி நம்பிக்கையோடு நீங்கள் நடைபோடுங்கள். அந்த நல்ல செய்தி மிக அருகில் தாங்க உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். சுத்தமானதாக இருக்கும்படி நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ ஏதாவது ஒன்று உங்க வீட்டில் இருப்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறட்டும், உடல் நலம் எனக்கு பாதுகாக்கப்படட்டும் அப்படின்னு இதனை மட்டும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இதனை ஒரு 18 முறைகள் நீங்கள் எழுத வேண்டும். இதை எங்கு வைத்து எழுத வேண்டும் என்றால், இதனை புதன்கிழமை விடியற் காலையில் எழுந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறைக்கு முன்பு அமர்ந்து நீங்கள் இதனை 18 முறைகள் இப்படி நீங்கள் எழுத வேண்டும். இப்படி நீங்கள் எழுதி புதன்கிழமை காலையிலோ மாலையிலோ புதன்கிழமை விநாயகர் கோவிலில் வைத்து மனதார நீங்கள் வேண்ட வேண்டும். நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ அதனை அப்படியே வேண்டிக் கொள்ளுங்கள். அதற்கப்புறமா வேலை மற்றும் ஆரோக்கிய முன்னேற்றத்திற்கு இது நல்லதாக உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். அதனால முடிந்த அளவுக்கு இதனை மட்டும் நீங்க 18 முறைகள் எழுதி இதனை ஒரு மடிப்பு போல மடித்து உங்களுடைய வீட்டு பூஜையில வைத்து பூஜைகள் எல்லாம் செய்து விடுங்கள். அடுத்து காலையிலோ மாலையிலோ நீங்க புதன்கிழமை நாட்கள்ல கோவிலுக்கு செல்ல வேண்டும். விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு செயலையும், இந்த ஒரு கொண்டு போன இந்த ஒரு பேப்பர் இருக்குல்லவா, இந்த ஒரு பேப்பரையும் விநாயகர் கோவிலில் வைத்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். விநாயகர் பாதங்களுக்கு அடியில் வைத்து நீங்கள் கும்பிட வேண்டும். இதனை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். விநாயகர் கோவில்